பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எத்தனாவது கொஸ்டின் நம்பர் 19th கொஸ்டின் நம்பர். ஓகேவா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாமா? இது என்ன சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா மேட்ரிக்ஸ் சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா A is equal to 2 1 1 3 கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ Bங்கிறது 2 0 1 3 கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் பியும், அதாவது ஏவையும் பி என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், பிஏவையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ரெண்டுமே ஈக்குவலாக ஆன்சர் கிடைக்கணும். அதுதான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஈக்குவலாக வேல்யூஸ் வருதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். முதல்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஏபியை மல்டிப்ளை பண்ணுறது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கோ, பிஏ மல்டிப்ளை பண்ணுறது ரைட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கிட்டு பண்ணால் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போது ரோ அண்ட் காலம் போய் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணால் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 2s are 4 கிடைக்கும், 1 1s are 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2ஐ 0 மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும், 1ஐ 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும், 1ஐ 2ஐ மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும், 1ஐ 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும், 1ஐ 0ஐ மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும், 3ஐ 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4ஐ 1ஐ ஆட் பண்ணால் 5 கிடைக்கும், இங்கே 3 கிடைக்கும், இங்கே 5 கிடைக்கும், இங்கே 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆன்சர் இங்கே கிடைக்குதான்னு பார்த்துடலாமா? BAக்கு BA is equal to அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 0ஐ 1ஐ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும், 2ஐ 1ஐ மல்டிப்ளை பண்ணால் 2, 0 3s are 0, 1 2s are 2, 3 1s are 3, 1 1s are 1, 3 3s are 9. 4ஐயும் 0ஐயும் நம்ம ஆட் பண்ணால் 4 கிடைக்கும், 2ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 2 கிடைக்கும், 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும், 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல நமக்கு ஏபியோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 5 3 5 9 கிடச்சிருக்கு. பியோட ஆன்சர் 4 2 5 10 கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் ஆன்சராக கிடச்சிருக்கா, இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, இன்ஈக்வாலிட்டி. அப்போ வந்து இந்த இடத்துல ஈக்குவலாக கிடைக்கல, நமக்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ ஏ பி நாட் ஈக்குவல். ஓகேவா? நாட் ஈக்குவல் பி பி. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நாட் ஈக்குவலாக தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. எடுத்து இப்படி எழுதிடலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல்.